ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அழகே அழகு மகா சங்கமம். இந்த மகா சங்கமத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம கதிர் நம்ம முத்துவேலை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ டாக்டர்கிட்டையுமே போய் பேச போகிறாங்க. ஸோ நர்ஸ் இருந்துட்டு, டாக்டர் இன்றைக்கி வரல, இன்றைக்கி நாளைக்குன்னு 3 நாள் அவர் வரமாட்டார், 3 நாளைக்கு கழித்து அதுக்கப்புறம் தான் அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டால் இங்கே நம்ம கதிருக்கும் முத்துவேலுக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னங்க நீங்கள் சர்ஜரிக்காக கிளம்பி வர சொன்னீங்க, நாங்களுமே வீட்டிலலாம் சொல்லிவிட்டு ரொம்ப தூரத்துலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி வரோம், இப்போது கடைசி நிமிஷத்தில் இப்படி சொன்னால் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் ரொம்ப முக்கியமான வேலையாக போயிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இதை விட பெரிய சர்ஜரி ஒன்று பண்ணுறதுக்காக வெளியூர் போயிருக்காரு. ஸோ அதனால் அவர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணி சர்ஜரி பண்ணிட்டு போகிறதா இருந்தாலுமே ஓகே, அப்படி இல்லை நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு கூட வரலாம் அப்படின்ற மாதிரி நர்ஸ் சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம கதிர் நினச்சிருப்பாங்க, எப்படியாவது தன்னோட மாமனாருக்கு அதாவது சரியாயிடணும், அவருக்கு குணமாயிடணும், அவரை பழைய முத்துவேலா திருப்பி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம கதிர் வந்திருப்பார். ஸோ இப்போ நர்ஸ் இப்படி சொன்னதுமே ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது நம்ம கதிருக்கு. ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, வேறு டாக்டர் யாருமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா டாக்டர்ஸுமே இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர் மட்டும் ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்காங்க. எல்லா டாக்டர்ஸும் இருக்காங்க, ஆனால் இவருக்கு அவங்க எல்லாமே சர்ஜரி பண்ண முடியாது, டாக்டர் ஊர்லேருந்து வந்தால் மட்டும்தான் இவருக்கு சர்ஜரி பண்ண முடியும், நீங்கள் 3 டேஸ் கழித்து வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ வேறு வழியே இல்லை. இப்போ நம்ம கதிரும் முத்துவேலும் தனியாக பேசுகிறாங்க. என்னங்க பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் கேட்குறாங்க. முத்துவேல் இருந்துட்டு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல, அது மட்டும் இல்லாமல் சர்ஜரி நினச்சி எனக்கு ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் தான் இருந்தது, ஆனாலுமே இப்படி தள்ளி போகிறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல, இது அபசகுணமாக நினைக்கிறதா இல்லை எல்லாமே நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு எடுத்துக்கிறதான்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நம்ம ஒன்று பண்ணலாம், 3 நாள் இங்கே நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்ஜரி முடிச்சுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா 3 நாளா, அதெல்லாம் முடியவே முடியாது, எப்படியும் சர்ஜரிக்கு அப்புறம் கூட 2-3 நாள் இங்கே தான் ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்க வைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரொம்ப நாள் ஆகிடுமே, அது மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா, நான் சர்ஜரிக்கு அப்புறம் என்னுடைய நிலமை எப்படின்னாலாம் என்னால் கணிக்கக்கூட முடியல, அதனால் இந்த ஒரு 3 நாள் என் குடும்பத்தோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம கதிருமே, இங்கே பாருங்கள், எந்த விதத்துலையுமே எந்த இடத்துலையுமே நீங்கள் உங்களோட தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் குணமாகிடுவீங்க, அதை பற்றி ஒரு கவலையும் உங்களுக்கு வேண்டாம், ஆனால் 3 நாள் கழித்து தான் டாக்டர் வருவாங்கன்றதை தான் என்னால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல, வர சொல்லிவிட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி கதிர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே முத்துவேல் இருந்துட்டு, விடுப்பா, இது எனக்கான டைம், என்னுடைய குடும்பத்தோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன், அவங்கள எல்லாருமே நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன், அப்படி இருக்கிறப்போ இதை ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்திக்கிறேன், இங்கே பாருங்க, நீங்கள் வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க, ஆனால் அதுக்காக நீங்கள் மனசை உடைஞ்சிடாதீங்க, சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா, இல்லை வேறு ஏதாவது விபரீதம் நடந்துருன்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக நீங்கள் திரும்ப வந்துடுவீங்க, நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், சரிங்க நம்ம வீட்டுக்கே போயிட்டு 3 நாள் கழித்து நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சர்ஜரி நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம கதிர் சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே சக்திவேலும் குமாரும் பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க. குமார் இருந்துட்டு, என்னப்பா கேட்குற, என்னையும் கேட்க விட மாட்டேங்கிறீங்க, நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க, இப்போது பெரியப்பா அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் இஷ்டமாக என்ன பண்ணாலுமே நமக்கு பிரச்சனை இல்லை தான், ஆனால் அந்த கதிர் கூட சேர்ந்துக்கிட்டு பண்ணுறது தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா, அது மட்டும் இல்லாமல் நம்ம அடையணும்னு நினைக்கிற சொத்தை எல்லாத்தையுமே இந்த கதிர் ஒரே ஒரு செகண்டில் அடிச்சுட்டு போயிடுவான் போல், அப்படி என்ன தான் சொல்லி பெரியப்பாவை மயக்கணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாரும் சக்திவேலும் பயங்கரமாக 2 பேருமா பேசிக்கிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. ஆமாப்பா, எப்படியும் பெரியப்பா வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும்ல, ஒரு வாரம் வரைக்கும் அவங்க 2 பேருமா சேர்ந்து என்னப்பா பண்ண போகிறாங்க, அப்படி என்னப்பா அவங்களுக்குள்ள பிளான் இருக்குது, என்னடா பிளானு, வேறு ஒரு பிளானும் இல்லை, ஒட்டுமொத்த சொத்தையும் அண்ணனோட சொத்தை எல்லாத்தையுமே இந்த கதிர் பிளாட்டே போடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், அதாவது வாழ்க்கை ஃபுல்லாக எதுக்காக ஓடி ஓடி கஷ்டப்படணும், நைட்டு பகலாக டிரைவிங் பண்ணணும், அப்படியெல்லாம் இல்லாமல் வீட்டிலே உட்காந்து இடத்துல இருந்து சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னா என்ன பண்ணணும், பணம் தான், இப்போது அண்ணங்கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்குது, சொத்து இருக்குது, அது எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டான் அப்படின்னா
காலம் ஃபுல்லாக உட்காந்தே சாப்பிட்லான்டா அவன். எந்த வேலைக்கும் போகவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பணம் இருக்கிறப்போ எதுக்காக அவன் வேலைன்னு அலையணும்? ஒரு பிரச்சனையும் இல்லை, வேலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. அண்ணன் சேர்த்து வச்சு சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டிய போட்டுட்டோம் அப்படின்னா காலம் ஃபுல்லாக உட்காந்து நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக சாப்பிடுவான். ஆனால் நம்ம நடு ரோட்டில் பிச்சை எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அப்படி ஒரு நிலமை மட்டும் நமக்கு வந்துடவே கூடாதுப்பா, ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, குமார் நான் ஒரு ஐடியா யோசிச்சுருக்கேன், அது கரெக்டாக வருமானு நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கப்பா. இங்கே பாரு, அண்ணனும் வாழ்ந்து முடிச்சிட்டாரு, அவருக்கு இனிமேல் வாழ்கிறதுக்கு என்ன இருக்குது? என்ன பெத்த பிள்ளைக்குமே கல்யாணம் பண்ணி பார்த்துட்டாரு, வேறு என்ன அவர் அனுபவிக்கணும்? அவரை பேசாமல் போட்டு தள்ளிடலாமா? அப்பா டேய் குமார், நம்ம போட்டு தள்ளலை அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டுமொத்த சொத்துமே அந்த கதிருக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நடுத்தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த நிலமையை கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியாதுடா. அப்படி உன்னால் இருக்க முடியும்னு நீ நினைக்கிறியாடா? அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்பா அதையும் நினச்சி பார்க்க முடியலப்பா. அப்போது அப்படி நம்மளோட நிலமை மாறக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அண்ணன் உயிரோடு இருக்கக்கூடாது. அவர் ஒரு வாரம் கழித்து வீட்டுக்கு வருவார்ல, வந்ததுமே அவரை நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படி சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாங்க. ஸோ குமாருக்கு இதில் முழுசாக உடன்பாடு இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவரை போட்டு தள்ளினா தான் நம்ம நிம்மதியாக உட்கார்ந்த இடத்துல இருந்து சாப்பிட முடியும் வேலைக்கு போகாமல் அப்படி சொல்லிட்டு குமாருமே யோசிக்கிறாங்க. ஸோ என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க, எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்கவும், குமார் சரிங்கப்பா வேறு என்ன பண்ணுறது, சக்ஸஸாக முடிச்சிருவோம், ஆனாலுமே கொஞ்சம் கவலையாக இருக்குப்பா. ஏன்னா பெரியப்பா நமக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சுருக்காரு, இது வரைக்குமே அவர் நிறைய நமக்கு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லவும், டேய் அதெல்லாம் விட்டு தள்ளுடா, இது வரைக்கும் செஞ்சுருக்காரு, இனிமே என்னடா பண்ண முடியும்? எல்லாமே இப்போது பாசம் நேசனம் எல்லாமே மருமக மேலே திரும்பிடுச்சே. இதுக்கப்புறமெல்லாம் நம்ம பெரியப்பா அண்ணன்னு சொல்லிட்டு உறவு பார்த்து பாசத்தினால நம்ம சைலண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம நடுத்தெருவு தான். நம்ம நடுத்தெருவுக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அண்ணன் உயிரோடு இருக்கக்கூடாது. அண்ணன் கல்யாணம் பண்ணி பார்த்துட்டாங்க ராஜிக்கு, இதுக்கப்புறம் அவருக்கு என்னடா சந்தோஷம் வேணும்? அது மட்டும் இல்லாமல் நான் என்னடா சந்தோஷத்தை அனுபவிச்சேன்? உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், இப்போ வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறலை. இப்படி ஆசையாகவே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம தாண்டா வாழ வேண்டியவங்க. அண்ணன் வாழ்ந்து முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் அவர் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் பிளான் பண்ணுறாங்க. ஸோ கதிரும் நம்ம முத்துவேலும் ஒரு விஷயமா போயிருப்பாங்க, ஆனால் அதை எதையுமே புரிஞ்சுக்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்காமல் லூசுத்தனமாக இங்கே சக்திவேலும் குமாரும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. முத்துவேலை உயிரோடவே விடக்கூடாது, வீட்டுக்கு வந்த அடுத்த செகண்டே அவர் கொண்டு போட்டுருணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சமயம் இங்கே நம்ம கதிரும் முத்துவேலும் போன காரியத்தை முடிக்காமல் பாதியிலே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 1 வீக் கழித்து தான் எப்படியுமே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும். ஸோ இவங்க 2 பேருமே இப்போ வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மதியும் சுரேஷும் 2 பேருமா உட்காந்து வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது முன்னாடியெல்லாம் நம்ம அழகுமதி இங்கே சுரேஷ் கூட பேசினாவே சண்டை தான் வரும். ஸோ இப்போ இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மீனான்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க 2 பேருமே தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவங்க 2 பேரையுமே தனியாக விட்டுட்டு வர்றதும் அப்படி பண்ணதுனால இப்போது நம்ம சுரேஷும் மதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்போதைக்கு பேச மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒருத்தர் மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் மனசில் உள்ள லவ்வை ஒருத்தர்கிட்ட பரிமாறி இப்படி அவங்களோட வாழ்க்கையை சீரும் சிறப்பமாக வாழ்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போதைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மீனா பார்த்துட்டு, அண்ணி பார்த்தீங்களா அண்ணி, என்னுடைய ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக, அதுவும் நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், அவங்க 2 பேருமா பேசிக்கிட்டது கூட கிடையாது. இப்போ பார்த்தியல்லா வெளியே உட்காந்துக்கிட்டு 2 பேருமா கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம மலருமே, ஆமாம் மீனா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இதை நான் யோசிக்காமையே போயிட்டேன். இதுக்கு முன்னாடியே நான் இப்படி ஒரு ஐடியாவை யோசித்து நான் இப்படி ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க 2 பேருமே எந்நேரம் புருஷன் பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. மீனா சூப்பர் ஐடியா மீனா, நானுமே கவலையோடு இருந்தேன், எங்கே சுரேஷும் மதியும் இப்படி பேசாமே இருந்துப்பாங்களோ, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழாமல் போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். சூப்பர் மீனா, மதியையும் சுரேஷையும் சேர்த்து வச்சுருக்குல்ல, கண்டிப்பாக இதுக்கு ஒரு நம்ம ட்ரீட் வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா ஓ ட்ரீட்டுன்னா நாங்கள்லாம் வேண்டானே சொல்ல மாட்டோம். அண்ணி என்ன ட்ரீட் வைக்க போகிறீங்க, எங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீனா
உனக்கு என்ன வேணுமோ சொல்லு மீனா, நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மதி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வீட்டில் அவ்வளோ வேலை செய்வாங்க நம்ம மலர். ஸோ அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு கூட மாட ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம மதி. அதே சமயம் நம்ம மலருக்காக எத்தனையோ இடத்துல மலரோட மாமியார்கிட்டையும் மாமனார்கிட்டையும் நிறைய டைம் சண்டைக்கு போயிருக்காங்க நம்ம மலருக்காக. ஸோ மதியோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், மதியும் சுரேஷும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேருமே அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு மலருக்கு அவ்வளோ ஆசை இருக்குது. ஸோ இப்போ அவங்க 2 பேருமே பேசிக்க ஆரம்பிச்சது நம்ம மலருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஸோ அதனால் அதாவது ட்ரீட் வைக்கிறேன் அது இதுன்னு அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மீனா இருந்துட்டு, ஹனி பெருசாக எதுவும் நீங்கள் ட்ரீட்டெல்லாம் வைக்காதீங்க, சின்னதாக ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க போதும், நம்ம எல்லாருமே நைட்டுக்காக போயிட்டு ஐஸ்கிரீம் ஆளுக்கு ஒன்றா சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி மீனா, ஐஸ்கிரீம் தானே, கண்டிப்பாக நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம மதியும் சுரேஷும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம மலர் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்றது வந்து நம்ம மலர் காதில் விழலை. இருந்தாலும் அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்களே அப்படின்றது ஒரு சந்தோஷத்தினால அதுவே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மீனாவுமே ஏதோ ஃபோன் வந்ததுன்னு சொல்லிட்டு பேச போயிடுறாங்க. இப்போது மலர் அங்கே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே மலரோட மாமியார் வந்து, ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, கன்றாவி சி உனக்கு இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. அவங்க 2 பேரும் புருஷன் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ அதை தூத்து பார்த்துக்கிட்டு இருக்க, என்னடி பழக்கம் வந்து, உன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவளை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலரோட மாமியார் வந்து பயங்கரமாக அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. அத்தை அது வந்து நான் அப்படி அந்த விதத்தில் பார்க்கல. என்ன அந்த விதத்துலையா, எந்த விதத்துலரி அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தேன், உன் வேலை என்னமோ அதை தானே பார்க்கணும், அவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க, அத்தை போய் கண்ணு வச்சுக்கிட்டு இருக்க, சிச்சி ஏதோ இப்போ தான் அதிசயமாக அந்த மாதிரி என் பிள்ளைக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறா. அது மட்டும் இல்லாமல் இவ ரொம்ப நாள் கழித்து, அதாவது இது வரைக்கும் அவள் கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே சுரேஷ் கூட சரியாக பேசவே இல்லை, சரியாக பேசுனதவே நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இப்போ தான் ஏதோ அதிசயமாக சுரேஷ் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான், அது உனக்கு கண்ணு பொறுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை நான் அந்த விதத்தில் நான் பார்த்துக்கிட்டு இல்லை, அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திக்கிறாங்க மலர். ஏய் உன் வேலை என்னமோ அதை போய் பாருடி, கண்ணு வச்சிடாத, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறாமப்படுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசுகிறாங்க. நம்ம மலருக்கு அழுகையாக வந்துடுது. அப்போ தான் கோமதி வராங்க. இங்கே மலரை வந்து கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்காங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை, சி ஒரு புருஷன் பொண்டாட்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத இப்படி தான் அப்படியே கண்ணு வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பியா, என் பையன் சுரேஷ் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா, இங்கே பாருடி இந்த வீட்டில் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, இந்த வீட்டில் சமைக்கிறது துடைக்கிறது துவைக்கிறதுன்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் உன் வேலை, இதை மட்டும்தான் நீ பார்க்கணும், மற்றபடி இந்த வீட்டில் யாரெல்லாம் எப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் நல்லாவே இருக்கக்கூடாது, அவங்க எப்போவுமே பேசிக்காமல் சண்டை அடிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம மட்டும் புருஷன் கூட நல்லா சந்தோஷமாக இருக்கணும், ரூம்குள்ளேயும் ஒன்றாவே 2 பேருமே கதவை சாத்திக்கிட்டு எந்த நேரமும் உள்ளவே இருக்கணும், நீ கிச்சனுக்கு வேலை செய்ய வந்துட்ட அப்படின்னா கூட பின்னாடியே அவனும் வந்துடணும், அப்போனா மட்டும் உனக்கு நல்லா இருக்குது. ஆனால் என் பையன் சுரேஷ் ஏதோ ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் அவன் பேசவே ஆரம்பிச்சிருக்கான், இப்போது அவன் கண்ணு வச்சு அவங்க 2 பேரையும் பிரிச்சிடலான்னு பார்க்குறியடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மலரோட மாமியார் பயங்கரமாக மலரை திட்டுறாங்க. ஸோ நம்ம கோமதி இருந்துட்டு, என்னங்க நீங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறீங்க, மலர் போய் அப்படி நினைப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே மலரோட மாமியார் இருந்துட்டு, ஏங்க அதெல்லாம் அப்படி தான் நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தா, உங்களுக்கு தெரியல அவள் எப்படி குறுகுறுன்னு கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலரோட மாமியார் பயங்கரமாக எங்கள் கோமதிக்கிட்டையுமே பேசிட்டு போயிடுறாங்க. ஸோ மலர் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது எங்கள் கோமதி இருந்துட்டு, மலர் விடுமா, அவங்களுக்கு உன்னை பற்றி சரியாக தெரியல, தெரிஞ்சிருந்தோம் நீ இந்த வீட்டில் வேலைக்காரி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே நீதாம்மா காரணம், நீ வேலை செய்யாதனால நான் சொல்ல கிடையாது, மாமனாரை மாமியாரை வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேரையுமே நீ கவனிச்சிக்கோ, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குமா, சரியா, நீ இருக்க வேண்டிய லிமிட்டில் இருந்தால் தான் எல்லாருமே அவங்கவுங்க லிமிட்டில் கரெக்டாக இருப்பாங்க, நீ வேலைக்காரி மாதிரி அடிமை மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருந்த, உன்னுடைய உடம்போட ஹெல்த்தை கூட கவனிக்காமல் இவங்களுக்காக உழைச்சி கொட்டிக்கிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதே சமயம் வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், மாமியார் மாமனாரை பார்க்கக்கூடாது அப்படின்னாலாம் நம்ம கோமதி சொல்ல கிடையாது, எல்லாருமே கவனி, அதுவும் ஒரு அளவு இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் கோமதி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம மலருமே யோசிக்கிறாங்க. இப்போது
மலர் வந்து ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிடுது. ஸோ ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அழுகுறாங்க. அழுததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இருந்தாலும் அவங்க பேசின பேச்சை திரும்பவும் ரீகால் பண்ணால் பயங்கரமாக ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் வந்து நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கதிர் வந்து இங்கே நம்ம முத்துவேலை வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம கதிர் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே முத்துவேலுமே இப்போ வீட்டுக்குள்ளே வராங்க. உடனே இங்கே நம்ம அப்பத்தா பார்த்துட்டு, வாயா முத்து, என்னையா போன சீக்கிரமாகவே, அதாவது போன வேகத்திலே திரும்ப சீக்கிரமாக வந்துட்டேன், 1 வாரம் கழித்து தான் வரேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே வேலை முடிஞ்சிருச்சாயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்போ தான் வந்து கேட்குறாங்க. உடனே இப்போ தான் சக்திவேல், குமார், அதுக்கப்புறம் இங்கே நம்ம வடிவு, மாறினி இவங்க எல்லாருமே வந்து நிற்கிறாங்க ஹாலுக்கு. ஸோ இப்போது இங்கே வடிவு வந்துட்டு, என்னங்க நீங்கள் 1 வாரம் ஆகும்னு சொன்னீங்க, ட்ரெஸ் எல்லாம் நிறைய பேக் பண்ணி கொண்டு போனீங்க, என்னங்க போன வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சா இல்லை முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, போன வேலையே ஆகலை, 3 நாள் கழித்து வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே முத்துவேல்கிட்ட சக்திவேல் இருந்துட்டு, சரிங்கண்ணே போன வேலை ஆகலை, 3 நாள் கழித்து வர சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போது அது என்ன வேலைன்னு இப்போயாவது சொல்லுவீங்களா? அதான் போகிறப்போ சொல்லிட்டு போனீங்க, நான் போயிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போயாவது சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, வேலையே முடியல, அப்புறம் எப்படி தான் சொல்ல முடியும், வேலை எல்லாமே நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு குமார்கிட்ட சைகை பண்ணுறாங்க. பாத்தியா குமார், வேலை இன்னும் முடியலையா, அந்த கதிருக்கு ஒட்டுமொத்த சொத்தையுமே எழுதுறதுக்கு வாரக்கணக்கில் ஆகும்ல, ரிஜிஸ்டரு அது இதுன்னு, அதனால்தான் சாருக்கு வேலை முடியல, முடிஞ்சதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் அதுக்கான வேலையை பார்த்து முடிச்சுட்டு தான் வந்துப்பாங்க, 2-3 நாள் கழித்து போய் எல்லா ரிஜிஸ்டரும் கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் அதை செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே நம்ம சக்திவேல் வந்து சைகையாக இங்கே நம்ம குமார்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ குமார்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு குமார், நம்ம போட்ட பிளான் படி அண்ணனை ஒரே அடியாக மேலுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே குமாருமே சைகை பண்ணுறாங்க. ஸோ இப்போது நம்ம முத்துவேல் வந்து நம்ம அப்பத்தாவோட பக்கம் உட்காந்துக்கிட்டு, ஆத்தா உங்கள் எல்லாரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போனதுமே உங்கள் நினப்பாவே இருந்தது, உங்கள் எல்லார் கூடயுமே இருக்கணும், அப்படி உங்கள் கூட எல்லார் கூடயும் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்கு ஆத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா முத்து, இப்படியெல்லாம் நீ பேசுகிற ஆளே கிடையாதேயா, என்னையா ஆச்சு உனக்கு, கொஞ்ச நாளாகவே நீ ஒரு மாதிரி மார்க்கமாக இருக்க, இங்கே பாரியா, மனசுக்குள்ளே ஏதாவது தீராத கஷ்டம் இருந்தது அப்படின்னா என்கிட்ட சொல்லியா, உன் ஆத்தா தானே நான், உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் சரி செஞ்சு வைக்கிறதுக்கு பார்க்குறேன்யா, எதையோ மனசில் போட்டு குழப்பிக்காதையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு, ஆத்தா அண்ணனுக்கு என்ன பெருசாக கஷ்டம் இருக்க போகுது, ஒன்று இருந்தால் பிஸ்னஸில் இருக்கணும், அப்படி இல்லைனா மருமகனுக்கு ஒட்டுமொத்த சொத்தையுமே எழுதி வைக்கணும், அதுக்கு கரெக்டாக ப்ராசஸ் எல்லாமே பண்ணணும்ல, ஒருவேளை மருமகனுக்கு சொத்து எழுதி வைக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்ற யோசனை தான் அண்ணன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் இப்படி ரொம்ப குறுகி போய் அப்படியே மனம் உடஞ்சி போயிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, டேய் சக்தி, அப்படியெல்லாம் இல்லைடா, முத்துவேலு ஒரு மார்க்கமாகவே தான் இருக்கான், நானும் கொஞ்ச நாளாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், அவனோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஆமாத்தா, அண்ணனோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லைன்னு தான் நான் அப்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேனே, அவர் ஏதோ ஒரு வேலையை நமக்கு தெரியாமல் செஞ்சு முடிச்சிடணும்னு நினைக்கிறாரு, ஆனால் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு தான் யோசிக்கிறாரு, பார்க்குறேன் என்ன தான் விஷயத்த செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து நக்கலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே முத்து இருந்துட்டு, சக்தி நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2-3 வார்த்தை அப்படி நம்ம முத்துவேல் வந்து சக்தி திட்டுற மாதிரிலாம் பேசலாம், அப்படி அதாவது சமாதானமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, டே குமார், நீ போய் ஒரு ஜூஸ் நேற்று எனக்கு போட்டு கொண்டு வந்தே, அது ரொம்ப நல்லா இருந்ததுடா, நீ அந்த ஜூஸ் கொண்டு வந்து அண்ணனுக்கு கொடு, அண்ணன் ரொம்ப களைப்பாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே முத்துவேல் இருந்துட்டு, இல்லை எனக்கு எதுவும் எந்த ஜூஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் சரியாக சாப்பிட கூட மாட்டேங்கிறீங்க, ஜூஸாவது குடிங்கண்ணே, டேய் குமார் போடா போய் கொண்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே குமாருமே ஆரஞ்சு ஜூஸ் தான், ஸோ அதில் வந்து லைட்டாக
விஷம் மருந்துமே கலந்துடுறாங்க. ஸோ 24 மணி நேரத்தில் உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து. ஸோ அந்த மருந்தை மிக்ஸ் பண்ணி இப்போது ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இங்கே நம்ம முத்துவேல்கிட்ட. ஸோ முத்துவேலுமே சரி சக்திவேலு அதாவது மனசு கஷ்டப்படும் நம்ம குடிக்கல அப்படின்னா நம்ம குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குடிச்சிடுறாங்க. சரி ஆத்தா நான் போய் கொஞ்ச நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்திரிச்சு போக பார்க்குறாங்க. ஸோ அப்படியே தடுமாடி கீழே விழுந்து வாயிலிருந்து ரத்தமாக வருது. உடனே இங்கே சக்திவேல் ரொம்ப நல்லவங்க மாதிரி ஓடி ஓடி வந்து அண்ணே அண்ணே என்னென்ன ஆச்சு அண்ணா எந்திரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் நடிக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஆத்தா வடிவு மாறின்னு எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக படுறாங்க. ஸோ எங்கள் வடிவு இருந்துட்டு குமார் போய் கார் ஸ்டார்ட் பண்ணி உடனே நம்ம ஹாஸ்பிட்டலில் போவோம், என்னாச்சுன்னே தெரியலே, நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்து வாயிலிருந்து ரத்தமாக வருது, ஒருவேளை அந்த ஜூஸில் ஏதாவது மிக்ஸ் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேலுக்கும் குமாருக்கும் அப்படி பதட்டமாக இருக்குது. அண்ணி என்ன நீ சொல்கிறீங்க, அதே அப்படின்னு ஜூஸில் போய் கலந்துருக்கோம், குமார் தானே அதை போட்டு கொண்டு வந்தான், அவன் ஏதாவது கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ அப்படி சொல்லலை தம்பி, ஒருவேளை அந்த பழத்தில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குமோ என்னவோ தெரியல, பழத்தில் தேவையில்லாத ஏதாவது கலர் வரத்துக்காகவோ இல்லை பழுக்கிறதுக்காகவோ ஏதாவது கெமிக்கல் கலந்துருப்பாங்களோ என்னவோ, அது இவருக்கு செட் ஆகாமல் போயிடுச்சோ என்னவோ. தம்பி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை தம்பி, உடனே கார் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம முத்துவேலை தூக்கிக்கிட்டு காரில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே எங்கள் டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜூஸ் குடிச்சதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டாக்டருமே செக் பண்ணுறாங்க. ஜூஸில் விஷ மருந்து கலந்துருக்கு, 24 ஹவர்ஸுக்குள்ளே இவருக்கு உயிரே போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது, அதுக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக காப்பாற்றிடுறோம், நீங்கள் பயப்படாமல் இருங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே இப்போ போய்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு கேன்சர் இருக்குது. ஸோ இந்த விஷமும் கலந்து இன்னும் வீரியமாக அந்த விஷம் வந்து செயல்பட ஆரம்பிக்குது. உடனே இங்கே சக்திவேலுக்கு மருந்து ஏதோ ஒரு வேகத்தில் அந்த விஷத்தை கலந்துட்டாங்க. ஆனாலுமே ஒரு பதட்டமோ பயமோ இருக்க தான் செய்யுது. அதையும் தாண்டி அண்ணன்ற ஒரு பாசம் இப்போ நம்ம சக்திவேலுக்கு வந்துடுது. ஸோ அழுகையாக அழுதுகிட்டு இருக்காங்க. குமார் இருந்துட்டு என்னப்பா நீங்கள் தானே மருந்து கலக்க சொன்னீங்க, இப்போ என்னென்னா அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா என்னதான் இருந்தாலும் அண்ணன் நமக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காரு, அப்படி இருக்கிறப்போ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் இருக்கணும்ப்பா, நீங்கள் யோசிக்காமல் பண்ண வேலையால் இப்போ நம்மளும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, இந்த விஷயம் மட்டும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா அவ்வளோதான், நம்ம ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி குமார் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம முத்துவேலுக்கு இப்படி ஆன விஷயம் நம்ம கதிருக்கு தெரிய வருது. கதிர் அப்படியே அடிச்சு பிடிச்சி ஓடி வராரு ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ இங்கே வடிவு கிட்ட வந்து அப்பத்தா கிட்ட வந்து அமுச்சி மாமாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கதிர் பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம அப்பத்தா இருந்துட்டு உன் மாமனார் மேலே உனக்கு எம்புட்டு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அவருக்கு ஏற்கனவே உடம்பு முடியல, அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பதட்டத்தில் சொல்லிடுறாரு நம்ம கதிர். அதுக்காக தான் நான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், அவருக்கு சர்ஜரி முடியணும், சர்ஜரி செஞ்சு முடிஞ்சால் தான் அவருக்கு அதாவது அந்த நோயிலேருந்து அவரை மீட்க முடியுன்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. அதான் வெளியூருக்கு சர்ஜரிக்காக போகணும், ஆனால் டாக்டர் 3 நாள் கழித்து வர சொன்னாங்க, எங்கேயோ வெளியூருக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையும் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம அப்பத்தா கிட்ட சொல்லவும், இதை கேட்டு நம்ம சக்திவேல் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிற, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம சக்திவேல் ஐயோ என் அண்ணனுக்கு நானே மருந்தை வச்சு கொலை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நம்ம ஆத்தா இருந்துட்டு உடனே இங்கே ஆத்தா சொல்கிறாங்க, என்னடா சக்தி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆத்தா எங்கள் ஒட்டுமொத்த சொத்தையுமே கதிர் பேரில் அண்ணன் எழுதி வச்சிருவாரோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அண்ணனுக்கு நான் விஷத்தை ஏதோ ஒரு வேகத்தில் கலந்து கொடுத்துட்டேன், அண்ணன் விஷத்தை குடிச்சிட்டு தான் இப்படி ஆயிட்டாரு, ஐயோ அவருக்கு கேன்சர் இருக்கிறதுனால தான் அங்கேயும் இங்கேயுமா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே நம்ம சக்திவேல் புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க சொல்லி ஐயோ பாவி பாவி சொத்துக்காக இப்படி ஒரு உயிரை எடுக்க நினச்சிட்டியடா பாவி நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பக்கம் அழுகவும் இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு என்னங்க நீங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்படி பண்ணிட்டீங்க. அவருக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா வீட்டில் உள்ள யாருமே தாங்கிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கல. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூடவே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னலாம் அந்த மனுஷன் என்னென்னமோ சொன்னாரே. கேவலம் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் அநியாயமாக இப்படி அவருக்கு விஷம் வச்சுட்டிங்களே, அவருக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து பயங்கரமாக கோவமாக பேசுகிறாங்க. ஸோ இப்போது இங்கே சக்தி இருந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க, எல்லாரையும் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. ஸோ நம்ம முத்துவேலுமே ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டுமே போய்கிட்டு தான் இருக்குது. இதோட இந்த ரிவ்யூ முடித்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதை விட முக்கியம் நம்ம முத்துவேலுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.